ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஃபூயூவோட அம்மா மான்மானை பார்க்கணும்னு சொல்லி விட்டுருந்தா, அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல ஃபூயூவோட அம்மாவை பார்க்கறதுக்கு மான்மான் வந்துடுறா. ஏன்னா அந்த கிளவுட் பேட்டர்ன் இவங்களோட தான், நம்ம அம்மாக்கும் இவங்களுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக. ஆனா அந்த லேடி இவளை எப்படியாவது வந்து விடக்கூடாது, ஃபூயூ கிட்ட க்ளோஸா பழகி இவளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கா போல அப்படின்னு நினைச்சிட்டு, ஆமாமா நீ ஏதோ டாக்டர் ஆமே, எனக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பாரு அப்படின்னு கையில வந்துட்டு ஊசியெல்லாம் கொடுத்து விட்டுறாங்க. மான்மான் திருன்னு முடிச்சிட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு அவளை காப்பாத்துறதுக்காக ஜின்னு வந்துடுறான். ஜின்னு வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபூயூவோட அம்மாவை பார்த்து கேட்டுட்டு இருக்க, ஏன் இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க தெரியாதா, அப்ப இவ டாக்டர்னு சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு நக்கலா அவ கேட்க ஆரம்பிக்க மான்மான் பயந்து போயிடுறா. யார் சொன்னா நான் நல்லா ட்ரீட்மெண்ட் பாப்பேனே அப்படின்னு கையை பிடிச்சிட்டு, கையை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு பார்த்துட்டு இவளே கூத்து மதிப்பா, உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற வியாதி ரொம்ப பெரிய வியாதியும் கிடையாது, சின்ன வியாதியும் கிடையாது, தலைவலி தானே, நான் மசாஜ் பண்ணி சரி பண்ணி விடுறேன் அப்படின்னு கொஞ்சமா மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறா. கரெக்டா தலைக்கு பின்னாடி கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பாயிண்ட காட்டி, இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு அதை மசாஜ் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஜின்னு பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு ஏதோ கன்ஃபியூஷனா இருக்கு. ஆனா ஃபூயூவோட அம்மா, இன்னும் உனக்கு 3 நாள் டைம், அதுக்குள்ள நீ என்ன சரி பண்ணலனா நீ சொல்றதெல்லாம் போயின்னு ராஜாட்ட போய் சொல்லி விட்டுருவேன், பார்த்து கிளம்புன்னு சொல்ல மான்மான் விட்டா போதும் அங்க இருந்து கிளம்பி வந்துடுறா. இங்க மான்மான் ஜின் அவன் ரூம்ல விட்டுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல ஜின்னு கூப்பிடுறான். தலையில இருக்கிற பாயிண்ட் பேரை நீங்க தப்பா சொன்ன மாதிரி இருக்கே அப்படின்னு ஜின்னு கேட்க, இல்ல நீங்க தெரியாம படிச்சிருப்பீங்க போல, நான் சொன்னதான் கரெக்ட்னு கான்பிடென்ட்டா பேசிட்டு மான்மான் அங்க இருந்து போயிடுறா. ஜின்னு புக் எடுத்து பாக்குறான். மான்மான் சொல்லதெல்லாம் தப்புன்னு தோணுது. என்னடா இது இப்படி போய் சொல்லிட்டு இருக்கா, ஒரு டாக்டரே இல்ல போல அப்படின்னு ஜின்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். இங்க மான்மான் திரும்ப வந்துடுறா. அவகிட்ட யூட்டா வந்துடுறா. உன்னை ஜின்னு கூப்பிடுறாரு, ஏதோ டீ குடிக்கணுமான்னு சொல்ல, டீயா என்ன அதிசயமா இருக்குன்னு மான்மான் கிளம்பி போறா. ஜின்னு உட்காந்துட்டு, உங்க ஊர்ல இருந்து தான் அந்த டீ வந்திருக்கு, இந்த டீ எதுல இருந்து செய்யறாங்க நீ கொஞ்சம் சொல்ல அப்படின்னு வேணும்னே போட்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ண. நம்ம மான்மான் அந்த ஊருக்கு பக்கம் கூட போனது கிடையாது. என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு சும்மா கதை விட ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஃபூயூக்கு அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு தகவல் வருது. ஃபூயூ எப்பயுமே டேபிள்ல எல்லாத்தையும் கரெக்டா வச்சுட்டு இருப்பானா, கொஞ்சம் மிஸ் ஆனா கூட அவனுக்கு பிடிக்காதான். எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு அம்மாட்ட போயிட்டு என்னம்மா உடம்பு முடியலையான்னு கேட்டுட்டு இருக்கான். லைட்டா தலைவலி தாண்டா, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கும் போதே ராஜா அங்க வந்துட்டாரு. ராஜா வந்துட்டாரு அப்படின்னு வேகமா ஃபூயூவோட அம்மா போய் கையை பிடிச்சிட்டு இருக்க, நீ நல்லா இருக்கியான்னு பாத்துட்டு போகதான் வந்தேன், நல்லா இருக்கல நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து ராஜா கிளம்பிடுறாரு. ஃபூயூவும் அம்மா எனக்கும் டைம் ஆச்சு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க நமக்கு ஜீமோவை காட்டுறாங்க. ஜீமோ ஆலியா 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப அறிவு இருக்கு, ஆனா யாரும் அதை சரியா யூஸ் பண்ணிக்கல, இனிமே உங்களுக்கு ஏஜென்ட்டா நான் இருக்க போறேன், உங்க திறமைய ஊர் ஃபுல்லா காட்ட போறேன், நீங்க பாட்டு கதை எழுத ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா சொல்ல, நிஜமாவா நான் எழுதுனா சக்சஸ் ஆவேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜீமோ கேட்டுட்டு இருக்கான். அதுவும் இல்லாம நீ எனக்கே இவ்வளவு சப்போர்ட் பண்ற அப்படின்னு ஜீமோ கேட்க, கட்டின புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணாம வேற யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஆலியா பக்கத்துல வந்து கிஸ் பண்ணிடுறா. அவ்வளவுதான், பொண்ணு கை மேல பட்டதும் ஜீமோ அங்கே மயங்கி விழுந்துடுறான். இங்க மறுபடியும் வேகமா நம்ம ஜின்னு கிட்ட அசிஸ்டன்ட் ஓடி வரான். ஒரு பெயிண்டிங் ஒண்ணு கொடுத்து, இங்க பாருங்க இதுதான் பக்கத்து நாட்டு இளவரசியோட பெயிண்டிங், இது மான்மானே கிடையாது, நம்ம கிட்ட வந்திருக்க பொண்ணு வேற யாரோ ஏமாத்துக்காரி போல, நான் இப்பவே ராஜாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொல்ல ஜின்னு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்றான். அந்த பொண்ணு ஒரிஜினல் டாக்டர், நான் ஃபேக்கா நடிக்கிறேங்கிறத கண்டுபிடிச்சிருப்பா, இவ டாக்டர் இல்லங்கிறதாலதான் சொல்லாம இருக்கா, இப்போதைக்கு எல்லாமே நல்லதுதான், அவன் நம்மள வந்து அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணல, சோ அமைதியா விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு இப்போதைக்கு விடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். கரெக்டா மான்மானுக்கு ஃபூயூவோட அம்மா அவளுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி கனவு வருது. எந்திரிச்சு நேரா வெளியே வந்துட்டா. நம்ம ஜின்னு தூங்காம வெளியே இருந்துட்டு இருக்கான். நீயும் தூங்கலையா அப்படின்னு ஜின்னு கிட்ட வந்து மான்மான் பேச ஆரம்பிக்கிறா. கரெக்டா அங்கன்னு பார்த்து நிறைய மின்மினி பூச்சி எல்லாம் பறக்குது. ஏய் ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு மான்மான் ஓடி போயிட்டு 2 பாட்டில் நிறைய மின்மினி பூச்சியை பிடிச்சிட்டு கொண்டு வந்துட்டு, இதை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கும், ஜாலியா இருக்கும், உனக்கு ஒரு பாட்டில்னு கொடுக்க நம்ம ஜின்னு பாக்குறான். மான்மான் மேல கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு பாசம் அதிகமாயிட்டே இருக்கு. கியூட்டா இருக்குல்லடா ஜின் அப்படின்னு மான்மான் கேட்க ஜின்னே கொஞ்சம் ஷாக் ஆயிடுறான். என்ன சொல்லி கூப்பிட்ட அப்படின்னு, சாரி தெரியாம பேர் சொல்லி கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு மான்மான் ஷாக் ஆக, இல்ல இதுவரை யாருமே என்ன பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்ல, நல்லதா இருக்கு அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஜின்னு மறுபடியும் திரும்ப வந்துடுறான். எவ்வளவா பொய் சொல்றா பாரு அப்படின்னு அந்த மின்மினி பூச்சை பார்த்து அவன் பாட்டுக்கு சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஜின்னுக்கு மான்மான் மேல காதல் வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் மான்மானுக்கு வெக்கத்துல மூஞ்செல்லாம் சவந்து போயிருது. நம்ம எதுக்கு இப்ப வெக்கப்படுறோம், வந்த வேலையை பார்க்கணும், தப்பான இடத்துல மனசு எதுவும் விட்டுறக்கூடாது அப்படின்னு அவளே திட்ட ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் காலையில மான்மான் ஜின்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜின்னு கேக்குறான், இன்னைக்கு நீ ஃபூயூவோட அம்மாவை பார்க்க போற, உனக்கு பயமா இருக்கா, நான் சப்போர்ட்க்கு வரவா அப்படின்னு கேட்க, எனக்கு பயமா இல்ல, ஆனா நான் இன்னைக்கு அவங்களை எப்படி கொடுமைப்படுத்துறேன்னு மட்டும் நீ நேர்ல வந்து பாக்குறதுக்கு ஆசைப்பட்டனா வந்து பாருன்னு சொல்லிட்டு ஸ்பால ரொம்ப ஹீட்டா தண்ணி வைக்கிறது, ஊசி அக்குபஞ்சருக்கு பெரிய பெரிய ஊசியா எடுத்து கொடுமைப்படுத்துறதுன்னு அந்த ஃபூயூவோட அம்மாவை கொடுமைப்படுத்தி விட்டா போதும் அப்படின்னு அவங்களே மான்மான துரத்தி விட்டுருக்காங்க. என்ன பொண்ணு இவ, எனக்கே பயமா இருக்கு அப்படின்னு ஃபூயூவோட அம்மா திட்டிக்கிட்டு இருக்கா.
மசாஜ் பண்ணியே வந்துட்டு ஒருத்தங்களோட கையே பிச்சு எடுத்துருவா போல. இவன் என் பையன் கிட்ட க்ளோஸா இருக்க கூடாது, கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு ஃபூயோட அம்மா சொல்லி அனுப்புறா. இங்க மறுபடியும் மான்மான் வந்துடுறா. எப்படியோ ஒரு பெரிய விஷயத்துல இருந்து உயிர் பொழைச்சிட்டேன், இனிமே அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க அம்மாவை பத்தி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம மான்மான் கேட்க, அப்ப யூட்டா சொல்றா, நீங்க வந்து நல்ல ஸ்டேபிளா இருக்கணும்னா ஜின்னு கிட்ட க்ளோஸ் ஆகணும், ஜின்னு மனசு ஜெயிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு பாரு புரியுதான்னு சொல்ல, உடனே மான்மான் அவன் மனசை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா அடுத்த நாள் காலையில அங்க இருக்கிற வேலைக்காரங்களெல்லாம் பிடிச்சி ஜின்னுக்கு சமையல்ல என்னென்னலாம் பிடிக்கும், அவனுக்கு எதெல்லாம் நல்லா வரும், எதெல்லாம் செஞ்சா அவனுக்கு ஹாப்பியா இருக்கும் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கிறா. ஜின் அந்த பக்கமா கிச்சன் கிட்ட வந்துட்டு இருக்க, மான்மான் அங்க இருந்து ஓடி வரா. விட்டா அப்படின்னு கிச்சனே எரிஞ்சிரும் போல, அந்த அளவுக்கு புகை வந்துட்டு இருக்கு. சமைக்கிறேங்கிற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்கா. மான்மான் உயிர் தப்பிச்சதே போதும் அப்படின்னு ஓடி வந்துரு. யூட்டா வந்துட்டு ஏடி உனக்கு சமைக்க கூட தெரியாதா, என்ன தாண்டி உனக்கு வரும் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறா. என்னடி பண்றது, இப்ப இந்த ஜின்னு மனசை எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும், நான் எனக்கு வரத போய் சமையல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள்ல நிறைய சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஜின்னை கூப்பிடுறா. ஜின்னு வரா, ஓபன் பண்ணி பாக்குறா ஒவ்வொரு சாப்பாடா. இவளுக்கு பிடிச்சதாதான் செஞ்சு வச்சிருக்கான், ஆனா பாக்குறதுக்கே எல்லாமே படு கேவலமா இருக்கு. தக்காளி மட்டும் சாலட்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சிட்டு இருக்கா. ஜின்னு அதை பார்த்துட்டு நான் வந்து சாலடே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு தக்காளி பீஸ் எடுத்து வாயில வைக்கிறான். ஆனா ஒரு சாலடை கூட கேவலமா செய்ய முடியுமா, உப்பு அள்ளி கொட்டி வச்சிட்டு இருக்கா. மனுஷன் சாப்பிடுவானா இது அப்படின்னு ஜின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்னடா இது நடக்குது, இன்னும் நல்லா இருக்குன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வேலைக்காரங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. காதல் வந்து அப்படிதான் எல்லார் மனசும் மாறி போயிடும் அப்படின்னு நம்ம ஜிஜி வேற சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அப்ப ஆள் வராங்க. நாளைக்கு ஃபூயூ வெளியே போலான்னு கூப்பிடுறாரு, ஒரு ட்ரீட் ஒன்னு இருக்கான்னு சொல்ல, நான் போகிறதுக்கு ஆசைப்படுறேன் ப்ளீஸ் என்ன விடுங்கன்னு மான்மான் சொல்றா. ஜின் உடனே அப்ப இங்க இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டனா உன்னை நான் விடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். மான்மான் அவ்வளவு கேவலமான சாப்பாடையும் அப்படியே சாப்பிட்டு வச்சுட்டு இருக்காளாம். ஜின்னு ரூமுக்கு வந்ததும் ஜிஜி கேட்டுட்டு இருக்கான், நாளைக்கு என்ன அவங்க 2 பேரையும் மீட் பண்ணிக்க விட போறீங்களா, நீங்க தானே இந்த ஜோடியை சேர்த்து வச்சது, இப்ப எதுக்கு யோசிக்கிறீங்க, ஏதோ லைட்டா பொசசிவ் ஆகுற மாதிரி இருக்கேன்னு கேட்க, நீ வாய மூடு அப்படின்னு ஜின்னு திட்ட ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு சமைக்கிறேன்னு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு, கிட்டத்தட்ட கிச்சன்லயே எரிஞ்சிருப்பா போல, ஆனாலும் அப்படி வந்து சமைக்கிறதுக்காக வந்திருக்கானா உங்க மேல வந்து ஒரு பாசம் இல்லாமலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி கேக்குறான். ஜின்னோடனே இங்க பாரு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, நான் என் வேலையை பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஃபூயூ மான்மான் கேட்டாலே அப்படின்னு ஒரு பட்டம் ஒண்ணு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த கிளவுட் பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லிட்டு மான்மான் சொன்னால அந்த பேட்டர்ன் இருக்க மாதிரி இங்க கதை நிறைய எழுதி எழுதி இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஜீமோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. ஆலியா வந்துடுறா. என்னது கொஞ்சம் பொறுமையா ட்ரை பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஜீமோட ஸ்டூடெண்ட் வந்துடுறா. ஒரு பொண்டாட்டி நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, உனக்கு என்னடி வேலை, இங்க கிளம்பி போ அப்படின்னு ஜீமோவோட அந்த ஸ்டூடெண்ட் ஒருத்தைய ஆலியா அங்க இருந்து துரத்திடுறா. உங்களை நான் காப்பாத்துறேன், நீங்க கவலையப்படாதீங்க, கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரலாமா அப்படின்னு ஜீமோவை கூட்டிட்டு வெளியே போயிட்டு இருக்கா. இங்க ஆலியா மறுபடியும் இந்த கேவலமான சாப்பாடை சாப்பிட்டு வந்துட்டு அவளுக்கு தாகம் கட்டவே இல்ல, தண்ணி குடிச்சிட்டே இருக்கா. கரெக்டா அங்க இருந்து வெளியே கொஞ்சம் கிளம்பி போலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்கா. ஏன்னா ஃபூயூ கூப்பிட்டான்ல அந்த இடத்துக்கு போறதுக்கு. பின்னாடியே ஜின்னும் வரான். என்ன இவ்வளவு ஸ்லோவா வரீங்க, வாங்க வேகமா போலாம் அப்படின்னு அங்க இருந்து வேகமா மான்மான் கிளம்பிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஜீமோவும் ஆலியாவும் கூட வெளியே கிளம்புறாங்க. இங்க ஜின்னு மான்மான் ஃபூயூ 3 பேரும் பாத்துக்கிறாங்க. அந்த பேட்டர்ன் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னல, அதனால அதுலயே பட்டம் செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபூயூ சொல்ல, இதெல்லாம் ஒரு பட்டம் டிசைனா கேவலமா இருக்கு அப்படின்னு ஜின்னு சொல்றான். ஆனா மான்மான் பாக்குறா, என்னோட சீக்கிரத்தை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா இவன் அந்த வாயை விட மாட்டான் போல அப்படின்னு, எனக்கு என்னவோ இந்த பட்டம் பிடிச்சிருக்கு, நீங்க எங்கேயே ரெஸ்ட் எடுங்க, நான் போய் பட்டம் விட கத்துட்டு வரேன் அப்படின்னு ஃபூயூவோட அங்க இருந்து போய் தள்ளி பேச ஆரம்பிக்கிறா. ஜின்னு பாக்குறான், நமக்கு எதுக்கு பொசசிவ்னஸ் இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கு, எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே ஒண்ணும் புரியல, இந்த 2 பேரையும் ஆனா பேச விடக்கூடாது அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணிடுறான். இங்க ஃபூயூவும் மான்மானும் க்ளோஸா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜின்னு மறுபடியும் பக்கத்தை தள்ளி வந்துடுறான். பட்டம் விட தெரியாதா, இந்த மாதிரி விடணும் அப்படின்னு ஜின்னு பட்டத்தை விட ஆரம்பிக்க, அங்க பாருங்க ஆட்டு கூட்டம் நிறைய இருக்கு, வாங்க வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு ஃபூயூ மான்மானை கூட்டிட்டு தள்ளி வந்துடுறான். கரெக்டா அந்த பக்கமா பார்த்தா ஜீமோவும் ஆலியாவும் அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. எங்க ஆலியா நம்ம மான்மானை பாத்துடுறா. ஹாய் மான்மான் அப்படின்னு கையை காட்ட ஆரம்பிக்க, இளவரசி அப்படின்னு பக்கத்துல இருக்கிற அந்த யூட்டா இருக்கால வேலைக்கார பொண்ணு, அவளும் வேற திரும்ப கையை காட்டிடுறா. என்னது இது, எதுக்கு அவங்கள பார்த்து நீ இளவரசின்னு கூப்பிடுற அப்படின்னு யூட்டாவை பார்த்து ஃபூயூ கேட்க, இல்ல தெரியாம தப்பா கூப்பிட்டுருப்பா போல, அதை பத்தி கண்டுக்காதீங்க அப்படின்னு மான்மான் சமாளிக்கிறா. அதுக்குள்ள ஜீமோ ஆலியாவை எடுத்துட்டு தர தரன்னு ஓடிடுறான். உடனே ஆலியா என் கையை பிடிச்சு கூட்டு வந்தீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, உடனே ஜீமோ கையை பிடிச்சா கூட்டு வந்த, எனக்கு மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம நீங்க ஒரு கதை எழுதிட்டு இருக்கீங்கல்ல, அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஆலியா சொல்றா. இப்ப பாருங்களேன் வானம் எவ்வளவு அழகா இருக்குன்னு 2 பேரும் சேர்ந்து வானத்தை பார்க்கும்போது நட்சத்திரம் அப்படியே கொட்ட ஆரம்பிக்குது. நட்சத்திரம் விழுந்தா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, ரொமான்டிக்கா இருக்குல்ல ஆலியா, என் கையை மறுபடியும் பிடிச்சிருக்கீங்க பாருங்கன்னு சொல்ல ஜீமோ அப்பதான் ரியலைஸ் பண்றான். அடா ஆமா அப்படின்னு போத்துன்னு மயங்கி விழுந்துடுறான். இங்க அதே மாதிரி நம்ம ஜின்னு மான்மான் ஃபூயூ உங்க வேலைக்காரங்க எல்லாரும் அவங்களும் வானத்தை
வானத்தை பார்த்துட்டு இருக்காங்க. நட்சத்திரம் விழுது, எவ்வளவு கியூட்டா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, ரொமான்டிக்கா இருக்கு அப்படின்னு மான்மான் சொல்லிட்டு இருக்க. ஆமால ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு ஃபூயூவும் சொல்றான். ஜின்னுக்கு ஒரே எரிச்சலா இருக்கு. இந்த மாதிரி நட்சத்திரம் விழுறதுங்கிறது அபசகுணம், அது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். மான்மான் பாக்குறா, அவ்வளவு அழகான நட்சத்திரம் அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணுது, அதை போய் யாராவது வந்துட்டு அபசகுணம்னு சொல்லுவாங்களா? நம்மளே ஒரு குட்டி நட்சத்திரம் தான், நானும் ஒரு குட்டி நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல உடனே ஃபூயூக்கு ஏதோ பழைய ஞாபகம் வருது. ஒரு குட்டி பொண்ணு கூட இருந்திருக்கா அவன் சின்ன வயசா இருந்திருக்கும் போது. அந்த பொண்ணு நானே ஒரு குட்டி நட்சத்திரம், என் பேரே குட்டி தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கா. அத பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு நம்ம மான்மான் அவனை பாக்குறா. உங்க கையில அடிபட்டு இருக்கு அப்படின்னு ஃபூயூக்கு டக்குன்னு ஒரு ரிப்பன் எடுத்து கட்டு போட்டு விடுறா. அதுலயும் இங்க பாருங்க காயத்துக்கு காது முளைச்சிருக்கு அப்படின்னு அதுல குட்டியா காது மாதிரி பண்ணிவிட மறுபடியும் ஃபூயூ பிளாஷ்பேக்கு போயிடுறான். அந்த குட்டி பொண்ணு இவன் கையில காயம் இருக்கும் போது இதே மாதிரி கட்டிவிட்டு இருக்கா. காயத்துக்கு காது முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்கா. இதை யாரும் புதுசா சொல்ல முடியாது. சின்ன வயசுல இருந்து ஒருவேளை இவ்வளவுதான் இருப்பாளோ, நமக்கு தெரிஞ்ச அந்த குட்டி இவ்வளவுதான் இருப்பாளோ அப்படின்னு ஃபூயூ ஷாக் ஆயிட்டு இவளையே பாத்துக்கிட்டு இருக்கான். ஜின்னு பாக்குறான், என்ன வச்ச கண்ணு வாங்காம பாக்குறான், என்ன இன்னும் நட்சத்திரத்தை பாக்கலையா, போதுமா அப்படின்னு கேட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜின் அந்த காயின் இவங்க 2 பேர் ஜெயிச்சாங்கல்ல அத கையில வச்சுட்டு காதல விழுந்துட்டு இருக்குமோ அப்படின்னு யோசிக்க இன்னொரு பக்கம் மான்மான் பாக்குறா. எங்க அம்மாவை நான் எப்படி வந்து கண்டுபிடிக்க போறேன், என் அப்பா யாரு நான் எப்படி ரியலைஸ் பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த 3 பேத்துக்கு நடுவுல ஒரு லவ் ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த கதையை தான் இங்க ஜீமோ எழுதிட்டு இருக்கான். ஆலியா பார்த்துட்டு கதை இதுவரையே சூப்பரா இருக்கு அப்படின்னு மறுபடியும் ஜீமோக்கு ஒரு கிஸ் பண்ண மறுபடியும் ஜீமோ மயங்கி அங்கேயே விழுந்துட்டான். அடுத்த நாள் காலை ஆகுது. கையில கட்டு போட்டிருக்கான்ல ஃபூயூ, சின்ன வயசுல போடப்பட்ட அதே கட்டு எடுத்து இப்ப மறுபடியும் பாக்குறான். அந்த கட்டு அப்படியே இருக்கு, இத்தனை வருஷமா பத்திரமா வச்சிட்டு இருக்கான். அது பிளாஷ்பேக்கு அப்படியே போயிடுறான். நம்ம ஃபூயூ குட்டியா இருக்கும் போது ஒரு தடவை அழுதுட்டு இருக்கும் போது ஒரு குட்டி பொண்ணு பக்கத்துல வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு கேக்குறா. என் அப்பாக்கும் என்ன பிடிக்கல, எல்லாருக்கும் என்ன பிடிக்கல, என்ன பார்த்தாலே எரிஞ்சு விழுறாங்கன்னு சொல்ல நான் வந்து உனக்குள்ள விளையாடுறேன், எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, கையில ஏண்டா அடிபட்டு இருக்கு அப்படின்னு இவனை கட்டு போட்டு விட்டுட்டு என் பேர் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் அவளை எங்கேயோ தேடினேன், கடைசியில பார்த்தா அவ பக்கத்து நாட்டு இளவரசியா, இப்பதான் அவளை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஒரு இன்விடேஷன் ரெடி பண்ணி இதை போய் மான்மான் கிட்ட கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஃபூயூ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆளுங்களும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. மான்மான் யோசிச்சுட்டு இருக்கா, என்னடி பண்றது அப்படின்னு. யூட்டா உடனே உனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு, உன்னை நைட் மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு, கண்டிப்பா வந்து சீக்கிரம் ஏதாவது இருந்தா கண்டிப்பா சொல்லிடுவாருன்னு சொல்ல ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு மான்மான் அங்க இருந்து ஜின்னு கிட்ட பெர்மிஷன் வாங்கறதுக்கு போறா. ஜின் உடனே என்கிட்டலாம் தேவையில்ல, கிளம்புறதுனா கிளம்பு அப்படின்னு சொல்ல சும்மாதான் ஒரு பேச்சுக்கு சொல்லான்னு வந்தேன். மான்மான் அங்க இருந்து கிளம்பிடுறா. ஜின்னுக்கு அவங்க 2 பேரும் ஒன்னா போறது பயங்கர எரிச்சலா இருக்கு. நான் வந்து எரிச்சலாவே இல்லையே அப்படின்னு ஜிஜி கிட்ட போய் சொல்லிட்டு ஜின்னு உட்காந்துட்டு இருக்கான். இங்க நம்ம ஃபூயூ வெயிட் பண்ணிட்டு இருக்க. மான்மான் பையன் மாதிரி வேஷம் போட்டு மார்க்கெட்டுக்கு வந்துடுறா. என்ன இளவரசி பையன் மாதிரி வேஷத்துல வந்திருக்கீங்கன்னு கேட்க, இன்னைக்கு நம்ம ஃபன் பண்ண போறோம்ல, பொண்ணுமா இருந்தா அதுக்கு சரிப்பட்டு வராது, வாங்க போலாம் அப்படின்னு கிளப் ஒண்ணு கூட்டு போறா. கிளப்புக்கா அப்படின்னு ஃபூயூவே ஷாக் ஆயிட்டு உள்ள போயிட்டு இருக்க. 2 பேரும் உட்கார்றாங்க. நிறைய பொண்ணுங்க வராங்க பாருங்க, எந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, இந்த டேபிள் வாங்குறதுக்கே நான் திரும்ப காசு கொடுத்து கஷ்டப்பட்டேன் அப்படின்னு மான்மான் சொல்லிட்டு இருக்கா. அங்க அடுத்து பொண்ணு கெட்டப்ல வருது நம்ம ஜின்னு தான். நல்லா அழகா பக்காவா பொண்ணு வேஷம் போட்டு பொண்ணு மாதிரியே வரான். ஸ்டேஜ்ல வேற அவனை பெர்ஃபார்ம் பண்ண சொல்லிடுறாங்க. இவன் நடக்கிறத பார்க்க வேற யாருக்கும் மான்மானுக்கும் ஃபூயூக்கும் தெரியாதுல்ல, இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்னு ஃபூயூ சொல்ல, என்னது இது 2 பேரும் இவ்வளவு க்ளோஸா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இது நடக்க கூடாதுன்னு கையில இருக்கிற விசிறி அப்படியே விசிறி எரிஞ்சு நம்ம ஜின்னு இருக்கானே 2 பேரையும் பிரிச்சு விட்டுட்டு இருக்கான். ஃபூயூவும் மான்மானும் போதும் இங்க இருந்தது, கிளம்பி போலாம் அப்படின்னு கிளம்பி போக ஜின்னு பாக்குறான். விறுவிறுன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கால் முடியாத மாதிரி வீல் சேர்ல வேலைக்கார பையனோட உட்காந்துக்கிறான். வீல் சேரை தள்ளிட்டு அவன் கிளம்பி போக, நான் ஒரு விஷயத்த சொன்னல விசாரிக்க சொல்லி, அதை போய் விசாரி அப்படின்னு ஜின்னு வேலைக்கார பையனை அனுப்பி வச்சுட்டு அங்க இருந்து நேரா கிளம்பி வந்துட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். மார்க்கெட்டுக்கு போன ஃபூயூக்கு மான்மான் என்ன உறவு, அவங்க அம்மாக்கும் இவங்க அம்மாக்கும் என்ன சம்பந்தம், தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.